இறக்கை டிவி வழங்கும் இறக்கை துளி. சொன்னார்கள், ஒரு அடியான் ஒரு பாதையிலே பயணம் செய்கிறான். அவனை சந்திப்பதற்காக அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புகிறான். அவர் இந்த தோழரை பார்த்து கேட்டார், எங்கே செல்கிறாய்? அவர் சொன்னார், இந்த ஊரிலே ஒரு சகோதரன் இருக்கிறான், அவனை சந்திப்பதற்காக செல்கிறேன். அந்த மலக் கேட்டார், ஏதாவது உலக காரியங்கள் தேவை அவரிடத்திலே இருக்கிறதா? அதை பெறுவதற்காக செல்கிறாயா? அவர் சொன்னார், இல்லை, அவரை நான் அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன், அதற்காக அவரை சந்திக்க செல்கிறேன். இந்த பயணத்துடைய நோக்கம் எதுவும் இல்லை, அல்லாஹுடைய நேசம்தான். அந்த மலக்கின் வாயிலாக அல்லாஹ் இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஒரு செய்தியை அந்த தோழரின் மூலமாக அல்லாஹ் கூற வைத்தான். அந்த மலக் அந்த தோழரிடத்திலே சொன்னார், அல்லாஹ்விற்காக அவரை சந்திக்க செல்கிறாயா? எப்படி நீ அல்லாஹ்விற்காக அவரை நேசிக்கிறாயோ அல்லாஹும் உன்னை நேசிக்கிறான். அல்லாஹ்விற்காக முஃமின்களை நீங்கள் நேசித்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த 3 தன்மைகள் யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைப்பார்கள். அதில் ஒரு தன்மை, ஒருவரை நேசித்தால் அது யாராக இருந்தாலும், உங்கள் தந்தை, உங்களுடைய தாய், உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தைகள், உன் சகோதரன், உன் தோழன், உன் நண்பன், உன் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அல்லாஹ்விற்காக இருக்கக்கூடியவர்களில் யாரை நீங்கள் நேசித்தாலும், அல்லாஹ்விற்காக நேசித்தால் அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைப்பார்கள். இந்த உலக வாழ்வு ஒரு தற்காலிக வாழ்வுதான். நாம் மரணித்து விட்டால் அல்லாஹ்விற்காக நேசித்திருக்கிறோம், அல்லாஹ் அவர்களை நம்மை நாளை மறுமையில் ஒன்று சேர்ப்பான். அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை என்று. உங்கள் தாயை நீங்கள் அல்லாஹ்விற்காக நேசித்தவர்கள் இந்த உலக வாழ்விலிருந்து பிரிந்து மரணித்திருந்தால் கவலை கொள்ளாதீர்கள், இது தற்காலிக பிரிவு. உங்களுடைய தாயை மறுமையில் நீங்கள் பார்ப்பீர்கள், அல்லாஹ் உங்களை அரிசி நிழலில் ஒன்று சேர்ப்பான். உங்கள் கணவனை நீங்கள் பிரிந்திருந்தால், பிள்ளையை பிரிந்திருந்தால், உங்கள் மனைவியை பிரிந்திருந்தால், உங்கள் சகோதரனை, நண்பனை, தோழர்களை, அல்லாஹ்விற்காக நேசித்த யாரை நீங்கள் பிரிந்திருந்தாலும் கவலை கொள்ளாதீர்கள். இது பிரிவு, தற்காலிக பிரிவு. அல்லாஹ்விற்காக நேசித்தவர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் ஒன்று சேர்ப்பார். அல்லாஹுடைய தூதர் அதனால் தான் சொன்னார்கள், ஒருவரை நீங்கள் நேசித்தால் அறிவித்து விடுங்கள் அவருக்கு, நான் உன்னை அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன். இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ். என் தோழரே, என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லார்களையும் விருப்பு வேற்றுமைகள் இல்லாமல் இன்னி உஹிப்புக்கும் ஃபில்லாஹ், உங்கள் எல்லோர்களையும் நேராக சந்தித்து இதை சொல்வதற்கு வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பானா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் எல்லோர்களையும் விருப்பு வேற்றுமைகள் இல்லாமல் அல்லாஹ்விற்காக நான் நேசிக்கிறேன். இது என்னுடைய செய்தி. உங்களுடைய செய்தியும் நீங்கள் நேசிக்கக்கூடிய உறவுகளுக்கு அறிவித்து விடுங்கள். அது உங்கள் தாயாக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். அல்லாஹுடைய தூதருடைய அறிவிப்பு, அது அறிவித்து விடு, அல்லாஹ்விற்காக உன்னை நேசிக்கிறேன் என்று. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தனவந்தர்களே, நான் கலாவேவை எனும் ஊரைச் சேர்ந்த மௌலவி அஜ்மீர் ஃபாரூக். இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதற்கான காரணம் என்னவென்றால், என்னுடைய மகன் ஹைம் ஐமன் என்று சொல்லப்படுகிற 2.5 வயது குழந்தை தலசீமியா மேஜர் என்ற இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பிளட் கேன்சர் அப்படிம்பாங்க. இதை கியூர் பண்ணுறதுக்காக இந்தியாவிலே இருக்கிற நாராயணா ஹெல்த் சிட்டி என்ற பெங்களூரில் அமைந்திருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு போகணும். அப்போ இந்த பிள்ளையை அங்கே 3 மாதங்கள் ட்ரீட்மெண்ட் செய்வதற்காக அங்கே வைத்து எல்லா வைத்திய நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்காகவும், அதே நேரம் அந்த பிள்ளைக்கான அந்த போன் மெரோ டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி என்ற எண்பு மச்சை மாற்றேடு சத்திர சிகிச்சை மேற்கொள்வதற்காகவும் நம்முடைய நாட்டு காசி ரூபாய் 2 கோடிகள் தேவை என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த மேலதிகமாக நாம் தங்கக்கூடிய காலம் 6 மாத காலம் இருக்கணுங்கிறதுனால அதற்கும் சேர்த்து 2.5 கோடிகளை நாம் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே எதிர்வரக்கூடிய ரமலானை முன்னிட்டு உங்களுடைய ஜகாத்துகள், உங்களுடைய தான தர்மங்கள் அனைத்தையும் இந்த குழந்தையுடைய உயிரை காப்பதற்காக நீங்கள் வாரி வழங்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா நீங்கள் தரக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்கள் மூலமாகவும் உங்களுடைய ஈருலக வாழ்க்கையையும் அல்லாஹ் செழிப்பாக்குவான். உங்களுடைய ஒவ்வொரு ரூபாய்களும் பெறுமதியானவை. நீங்கள் தரக்கூடிய உங்களுடைய ஜகாத்துக்களை, தான தர்மங்களை நீங்கள் இந்த காணொளியில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வங்கி கணக்கிற்கு நீங்கள் அனுப்பி வைத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ந்தும்
இணைந்திருங்கள் உங்கள் இலக்கிய டிவியோடு.